நம்மள நெறைய பேர் ரியலைஸ் பண்ணாத ஒரு விஷயம். ஓப்ரா, ஸ்டீவ் ஜாப்ஸ், ரிச்சர்ட் பிரான்சன், அப்புறம் மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் இவங்க எல்லாருக்கும் காமனா இருக்க ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அது நீங்க நெனைக்கிற மாரி மணி இல்ல, ஸ்டேட்டஸ் இல்ல, ஈவன் டேலண்ட்டும் இல்ல. அது என்னன்னு இன்னையோட வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் டூ த சேனல். இன்னைக்கு ஒரு கேம் சேஞ்சிங் விஷயத்த பத்தி பார்க்க போறோம். இது கண்டிப்பா உங்க லைஃப்க்கு நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ கொண்டு வரும். நம்மள நெறைய பேர் ரியலைஸ் பண்ணாத ஒரு உண்மை இதுதான். த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பீப்பிள் இன் த வேர்ல்ட், அதாவது பல எம்பையர்ஸ உருவாக்கி இன்ஸ்பைரிங்கான மூவ்மெண்ட்ஸ கிரியேட் பண்ணி காலம் தாண்டி நம்ம பேசுற இவங்க எல்லாருமே ஒரு மாஸ்டர் ஸ்டோரி டெல்லர்ஸ். எத்தனை பேருக்கு ஸ்டீவ் ஜாப்ஸை தெரிஞ்ச அளவுக்கு ஸ்டீவ் வாஸ்னியாக் அண்ட் ரொனால்ட் வைனை பற்றி தெரியும்? இவங்களும் ஆப்பிளோட கோஃபவுண்டர்ஸ் தான். ஸ்டீவ் வாஸ்னியாக் தான் ஆப்பிளோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்டை கண்டுபிடிச்சாரு. ஆனால் ஸ்டீவ் ஜாப்ஸ் தன்னோட மாஸ்டர் ஸ்டோரி டெல்லிங் டெக்னிக்கை வச்சு அதை உலகத்துக்கே எடுத்துகிட்டு போய் இன்னைக்கு ஆப்பிள்ங்கிற ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்கார். ஏன் நம்ம அம்மாவே நம்மளை சாப்பிட வைக்கவும் தூங்க வைக்கவும் எத்தனை கதைகள் சொல்லியிருப்பாங்க. இப்படி ஸ்டோரிஸ் நம்ம லைஃபோட ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டாகவே இருக்குது. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்டோரி டெல்லிங் நம்ம கூடயே பிறந்திருக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் இன்ட்ரோவர்ட்டட் ஷை பர்சன்ஸாக இருந்தாலும் இதை லேர்ன் பண்ண முடியும். ஒன்ஸ் இதை நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா எவ்ரிதிங் சேஞ்சஸ். உங்கள் கெரியர், உங்கள் ரிலேஷன்ஷிப், நீங்கள் மற்றவங்களை லீட் பண்ணுற ஒரு லீடராக மாறுவீங்க. அண்ட் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வரும். நான் ரீசெண்டாக படித்த த ஸ்டோரி டெல்லர் சீக்ரெட் பை கார்மின் கெகோ, அதில் அவர் மாஸ்டர் ஸ்டோரி டெல்லர் யூஸ் பண்ணுற அந்த பவர்ஃபுல்லான சீக்ரெட்ஸை ரிவீல் பண்ணுறாரு. அதை நான் இன்றைக்கி டீட்டெயிலாக உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சக்ஸஸ்ஃபுல் பீப்புளுக்கு ஏன் ஸ்டோரி டெல்லிங் ஒரு சூப்பர் பவராக இருக்குன்னு முதல்ல பார்க்கலாம். உங்கள் லைஃப்பில் நடந்த மேஜர் அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்கள். ஒரு ஜாப் வாங்குறதா இருக்கலாம், இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறதா இருக்கலாம், ஆர் உங்கள் ஐடியாவை மற்றவங்கள அக்செப்ட் பண்ண வைக்கிறதா இருக்கலாம். இந்த எல்லா மூமெண்ட்ஸ்லேயும் என்ன காமனாக இருந்துச்சு? அங்கே நீங்கள் ஸ்ட்ராங்காக கம்யூனிகேட் பண்ணியிருப்பீங்க. முக்கியமாக அவங்க கண்ணுக்கு முழுசாக தெரியாத உங்கள் பொட்டென்ஷியல் மேலே பிலீவ் பண்ண வச்சுருப்பீங்க. ஆனால் இங்கே நிறைய பேர் ஃபெயில் ஆகிறதுக்கான காரணம் என்னென்னா, ஜஸ்ட் ஃபேக்ட்ஸ், லாஜிக் அண்ட் புல்லட் பாயிண்ட்ஸில் கம்யூனிகேட் பண்ணுறது தான். ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனை ப்ரெசென்ட் பண்ண நம்மள மாதிரியே 1000 பேர் இருக்காங்க. ஸ்டான்ஃபோர்டோட ரிசர்ச் படி நீங்கள் ஃபேக்ட்ஸ் மட்டும் சொல்கிறத விட அதை ஒரு ஸ்டோரியாக சொல்லும் போது 22 டைம்ஸ் அதிகமாக மெமரபிளாக இருக்குமா. அண்ட் நியூரோ சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஒரு ஸ்டோரி சொல்லும்போது உங்கள் பிரெயினையும் அதை கேட்குற அவங்க பிரெயினையும் லிட்ரலி சிங்க் பண்ணுது. இந்த ஃபெனோமெனுக்கு பேர் தான் நியூரல் கப்ளிங். இந்த ரிசர்ச்சோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா டீட்டெயிலாக படித்து பாருங்கள். கார்மின் கெலோ வேர்ல்ட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை பற்றி ஒரு ஸ்டடி பண்ணார். அண்ட் இந்த ஒரு பேட்டர்ன் காமனாக இருக்கிறத கண்டுபிடிச்சார். அவங்க எல்லாருமே அவங்க விஷன், மிஷன் அண்ட் ஐடியாவை ஒரு கம்பெல்லிங்கான ஸ்டோரிக்குள்ளே ரேப் பண்ணி வச்சுருக்காங்க. ஓப்ரா ஸ்டோரி டெல்லிங் வச்சு தான் மீடியா எம்பையரை கிரியேட் பண்ணாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் ஸ்டோரி டெல்லிங்கிற ஒரு டூலை யூஸ் பண்ணி ஆப்பிளுக்கு இவ்வளோ பெரிய மார்க்கெட்டை உருவாக்கியிருக்காரு. எம்எல்கே, மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர், ஐ ஹாவ் அ ட்ரீம்னு சொன்னாரே தவிர ஐ ஹாவ் அ ஸ்ட்ராட்டஜிக் பிளான்னு சொல்லலை. ஸ்டோரி டெல்லிங் இங்கே ஒர்க் ஆகுமா இல்லையாண்டு கேள்வி இல்லை, அதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா இல்லையாண்டு தான் கேள்வி. டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். 2020 சம்மர் ஒலிம்பிக்ஸை யார் ஹோஸ்ட் பண்ணலான்னு 2013 ஒலிம்பிக் கமிட்டி எல்லா கண்ட்ரிஸையும் பிட் பண்ண சொல்கிறாங்க. இஸ்தான்புல் அண்ட் மேட்ரிட் தான் லீடிங்கில் இருந்தாங்க. அப்போது யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஸ்பீச்சை ஜப்பானை சேர்ந்த மேமி சாட்டோ ப்ரெசென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஃப்ளூவெண்ட்டாலாம் இங்கிலீஷ் வராது. மற்ற கண்ட்ரிஸ்லாம் காம்பிடென்சி பற்றி பேசல. சாட்டோ தன்னுடைய பர்சனல் ஸ்டோரி பற்றி பேசுகிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 19 வயசில் எனக்கு ரன்னிங், ஸ்விம்மிங், சீர்லீடிங்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த ஒரு நாள் கேன்சர் என்னோடய காலை எடுத்துருச்சு. என்னுடைய லைஃபே முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன். அப்போ தான் ஸ்போர்ட்ஸ் என்னை காப்பாற்றுச்சு. ஸ்போர்ட்ஸ் எனக்கு ஒரு பர்பஸை கொடுத்துச்சு. ஸ்போர்ட்ஸ் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்துச்சு. ஸ்போர்ட்ஸ் என்னோடய ஐடென்டிட்டியை திரும்ப எனக்கு கொடுத்துச்சு. அப்புறம் 2011 எதிர்பார்க்காத ஒரு சுனாமி எங்கள் ஊரையே அடிச்சிருச்சு. படகுகள் எல்லாம் தெருக்களை தூக்கி வீசப்பட்டுச்சு. வீடுகள் எல்லாம் சுக்கு நூறாக உடஞ்சி போச்சு. ஒரு 6 நாள் என்னோட குடும்பம் உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. என் கூட 200 விளையாட்டு வீரர்கள் சேர்ந்து உதவுறதுக்காக போனோம். அப்போ தான் ஸ்போர்ட்ஸோட ட்ரூ பவரை நான் பார்த்தேன். சாட்டோக்கு அப்புறம் அவங்க டீம் மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தவங்களும் அவங்க ஸ்டோரிஸை சொல்ல ஆரம்பித்தாங்க. இது எல்லாத்தையும் கேட்ட ஒலிம்பிக் கமிட்டி ஃபைனல் வின்னராக டோக்கியோவை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 2021 டோக்கியோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒலிம்பிக்கை நடத்தி முடித்தாங்க.
இதை தான் நம்ம ஆத்தர் த மிஷன் ஸ்டோரின்னு தன்னோட புக்கில் சொல்கிறாரு. லீடர்ஸ் காம்பிடென்ஸியை வச்சு லீட் பண்ண மாட்டாங்க, அவங்க பர்பஸை வச்சு லீட் பண்ணுவாங்க. அதை ஒரு எமோஷ்னல் கனெக்ஷன் க்ரியேட் பண்ணுற ஸ்டோரிக்குள்ளே ரேப் பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் ஒரு அழகான விஷயம் என்னென்னா, ஸ்டோரி டெல்லிங் எப்படி லீடர்ஸ், பிராண்ட்ஸ் அண்ட் கண்ட்ரீஸ்க்கு ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி நமக்கும் ஒர்க் ஆகும். உங்கள் ட்ரீம் ஜாபில் லேண்ட் ஆகணுமா, அப்போ ஸ்கில்ஸ் பற்றி மட்டும் பேசாதீங்க. நீங்கள் என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணீங்க, அதோடைய டிஃபிகல்ட்டி என்ன அண்ட் அதோட இம்பேக்ட் பற்றி பேசுங்க. உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுமா, அப்போது இம்ப்ரெஸ் பண்ண மட்டும் ட்ரை பண்ணாதீங்க. உங்கள் வேல்யூஸ் அண்ட் வல்னரபிலிட்டி சைடை ஒரு ஸ்டோரிஸாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு டீமை லீட் பண்ணுமா, அப்போ கோல்ஸ் மட்டும் செட் பண்ணாதீங்க. நம்ம எதை நோக்கி போகிறோம், அது ஏன் முக்கியங்கிற ஸ்டோரியை ஷேர் பண்ணுங்கள். சரி, இப்போ நம்ம இந்த ஸ்டோரி டெல்லர் சீக்ரெட் புக்கில் இருந்து 3 ஸ்டோரி டெல்லிங் ஃப்ரேம் ஒர்க்கை பற்றி பார்க்கலாம். ஃப்ரேம் ஒர்க் 1, த ஹீரோஸ் ஜர்னி. எல்லா பர்சனல் ஸ்டோரிக்கு பின்னாடியும் இந்த 3 விஷயம் இருக்கும். ஃபர்ஸ்ட், த ஸ்ட்ரகிள். நீங்கள் என்ன சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணீங்க, அதோடைய பிரச்சனைகள் என்ன. செகண்ட், த டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதிலிருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க, எப்படி அதை மாற்றினீங்க. தேர்ட், த மிஷன். நீங்கள் கற்றுக்கிட்டதை வச்சு மற்றவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணீங்க. ஃப்ரேம் ஒர்க் 2, த கஸ்டமர் ஆர் இம்பேக்ட் ஸ்டோரி. உங்களுக்கு யாரையாச்சும் கன்வின்ஸ் பண்ணணும், லைக் பையிங் யுவர் ப்ராடக்ட் ஆர் சப்போர்ட்டிங் யுவர் ஐடியா, அப்போது இந்த ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட், த பர்சன். ஒரு இண்டிவிஜுவல் பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள். செகண்ட், த பிஃபோர். அவங்க பெயின் பாயிண்ட்ஸை எமோஷ்னலாக சொல்லுங்கள். தேர்ட், த கேட்டலிஸ்ட். எந்த மூமெண்ட் அவங்கள ஆக்ஷன் எடுக்க வச்சுச்சு. ஃபோர்த், த ஆஃப்டர். இப்போ என்ன ரிசல்ட் அண்ட் அதை அவங்கள எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுச்சு. ஃபிஃப்த், த ப்ரூஃப். இது எல்லாத்தையும் வேலிடேட் பண்ணுற மாதிரி ஒரு கான்க்ரீட்டான ப்ரூஃபை காமிங்க. ஃப்ரேம் ஒர்க் 3, த ஐ ஹாவ் அ ட்ரீம் பேட்டர்ன், விஷன் கேஸ்டிங். மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் எனக்கு ஒரு ட்ரீம் இருக்குன்னு சொன்னார். அவர் தன்னோட விஷனை பெயிண்ட் பண்ணி அதை மக்களை பார்க்க வச்சு, உணர வச்சு ஜெயிக்க வச்சார். நீங்கள் ஒரு ஆக்ஷனை இன்ஸ்பயர் பண்ண வைக்கணும்னா இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட், த கரண்ட் ரியாலிட்டி. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு புரிய வைங்க. செகண்ட், த விஷன். நீங்கள் க்ரியேட் பண்ண நினைக்கிற ஃப்யூச்சரை மக்களோட மனசில் அதை பெயிண்ட் பண்ணுங்கள். தேர்ட், த வை நவ். அர்ஜென்சியை க்ரியேட் பண்ணுங்கள். ஏன் இது இப்போது முக்கியம். ஃபோர்த், த இன்விடேஷன். இந்த ஸ்டோரியில் நீங்கள் எப்படி ஒரு பாட்டாக ஆகலாம்னு சொல்லுங்கள். இந்த 3 ஃப்ரேம் ஒர்க்கையும் ஒரு ஸ்டோரியாக நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த புக்கில் இன்னொரு போனஸ் டிப்பும் இருக்குது. பெஸ்ட் ஸ்டோரி டெல்லர்ஸ் எல்லாரும் இந்த 3 செகண்ட் ரூலை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு கேலோ ரிவீல் பண்ணுறாரு. ஒரு கொஸ்டினை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறது, ஆர் ஒரு போல்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறது, இல்லைனா அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ஆக்ஷனை க்ரியேட் பண்ணுறது. பில் கேட்ஸ் மலேரியா பற்றி பேசின ஒரு டெட் டாக்கில் இதை ப்ரில்லியண்ட்டாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருப்பார். அதோட வீடியோவை இப்போ பாருங்கள். Now, malaria is, of course, transmitted by mosquitoes. I brought some here so you could experience this. We'll let those roam around the auditorium a little bit. There. There's no reason only poor people should have the experience. இது ஒரு நேஷ்னல் நியூஸாக மாறிச்சு. ஏன்னா எல்லார் மாதிரியும் வந்துட்டு பேசிட்டு போகாமல் பில் கேட்ஸ் இங்கே எக்ஸ்பெக்டேஷன்ஸை வயலேட் பண்ணது தான். டாக்டர் ஜூடியோட ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, எக்ஸ்பெக்டன்சி வயலேஷன் தான் இருக்கிறதுலையே சுப்பீரியரான கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜி. இது ஸ்பீக்கரோட அட்ராக்டிவ்னஸ், கிரெடிபிலிட்டி அப்புறம் பர்சிவ்னஸை என்ஹான்ஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இப்போது உங்களுக்குள்ளேயும் இந்த மாதிரி இன்க்ரெடிபிளான ஸ்டோரிஸ் இருக்கும். உங்கள் ஸ்ட்ரகிள்ஸ், உங்கள் விக்டரிஸ், நீங்கள் கற்றுக்கிட்ட லெசன்ஸ், அப்புறம் உங்கள் ஃப்யூச்சர் ட்ரீம்ஸ். இந்த ஸ்டோரிஸ் தான் உங்களோட கிரேட்டஸ்ட் அசெட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்படுற ஒரு விஷயம், அது உங்கள் பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதா இருக்கலாம், ஒரு பர்சனல் பிராண்டை பில்ட் பண்ணுறதா இருக்கலாம், உங்கள் ஐடியாவை சப்போர்ட் பண்ண வைக்கிறதா இருக்கலாம். இப்போ உங்களுக்கு ஏன் இது முக்கியம்னு நம்ம 3 ஃப்ரேம் ஒர்க்ஸில் ஒன்றை சூஸ் பண்ணி ஒரு கதையை உருவாக்குங்க. அண்ட் உங்களுக்கு எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ அந்த கதைகளை மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா ஸ்டோரிஸ் நம்ம விஷுவல் கார்டெக்ஸில் 30 மில்லியன் நியூரான்ஸ் வரைக்கும் ஆக்டிவேட் பண்ணுது. இது சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோவை கிரியேட் பண்ணி உங்கள் மெசேஜை 22 டைம்ஸ் அதிகமாக மெமரபிளாக ஆக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட ஸ்டோரிஸ் என்ன அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி அதை நீங்கள் சொல்ல தயாராக இருக்கீங்களா? கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை நான் படிக்கிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.